இன்னைக்கு முழு கோழியை எண்ணெயில் பொரிச்சு ஒரு ஃபுல் சரக்கோட ஒரு முக்கிறோம். எப்போ பார்த்தாலும் கையிலே வச்சுக்கிறா, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு தான் நீ கழுவான் கோழியா. குழந்தையா குழந்தையா அப்போ வைக்க மாட்டா வெளியே தான் வச்சுங்களா? சரி, இது ஓரமாக படுக்க வச்சு என்ன வச்சான் அது எப்போ பார்த்தாலும் நீ எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன போடுறது எப்படி போடு ஏழு மணி வேண்டாம் உடஞ்சிட போதியா வச்சு கழுவ. மாமா இது என்ன கோழிமா? ஏமாமா என்ன கோழி இது? அதான் காலையில் கடையில் வாங்குற கோழி தான். கடையில் வாங்குற கோழியா? இல்லை நாட்டு கோழியா நான் கேட்டேன். உனக்கு தெரியாதா? என் கோமாவில் எந்த நாளா கேள வச்சா. அப்போ நாட்டு கோழியா? இல்லை கோமாவில் இருந்தால் நமக்கு தெரியாதா? தெரியாம தான் கேட்குறான். கவிச்சு அடிக்கியா? தண்ணி நல்லா கழுவு. உள்ள கையை விட்டு நல்லா தான் கழுவுறான். கோழி நல்லா அழகா இருக்குல்ல? ரத்து போடாம சூப்பரா இருக்குல்ல? ட்ரெஸ் போட்டு சாப்பிடுவியா? அதெல்லாம் ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க. இன்னைக்கு வறுத்தியா ஃபுல்லாக முட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். கோழி மட்டும் இல்லை அதையும். ஐயோ பா எறும்பு கடிக்குதியா? நீ அவங்க கூட தான் இருக்கிற என்ன மட்டுமே கடிக்குதியா? கொட்டை எறும்பு மட்டன் வந்து எம்மா சில்லு அதுக்கு போகுது கடிக்குதியா? சரிண்ணா கழிவாசி கடிக்குதியா? பொறுமையாக இன்னும் பொறுமையாக வலிக்குமாம்மா பாவம் இல்லை அது. அதை பார்த்து சேர்றேன் மணி மணி இட்டுரும் போல இது இருக்கும். போதுமா? அது இப்படி தான் அறிவா? கோழி வீணாகிட்டு போகிறோம் பாரு. இப்படிதானா? பாவியா இது. ஆனால் நமக்குலாம் அடுத்த ஜென்மத்தில் நரகம் தான்யா. இந்த ஜென்மத்தில் நிறையா பாவமா அந்த மாதிரி தான் தின்ட்டு தான் பெற்று போயிருக்காங்க. பாவமா அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறது. கொன்னா பாவம் தின்னா தீரும். ஆனால் நீ சொல்ல நான் சொல்லிட்டு மாதிரியா? இல்லை இதே என்ன எத்தனை வருஷத்துக்கு சொல்லி ஏமாற்ற போகிறீங்கன்னு நான் சொல்ல வந்தேன். என்ன போதுமா? போதும். இன்னும் எங்கேயா கோடு போட வேண்டியது இருக்கா? போதும். சூத்தில் 2 ஊசி போட்டுருத்தா? போடு வர. மாமா நான் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட். கும்பல் வந்துட்டு இல்லையா? நான் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் தெரியுமா? பத்தியா எவ்வளோ அழகாக வரைஞ்சிக்கிறேன். சூப்பராக வந்து இப்போ பாரு, அது முன்னாடி வரைஞ்சிட்டேன், அது பின்னாடி வரைய போகிறேன். நீ டிராயிங் வந்து தான் இங்கே மாட்டி வச்சுக்கிறாங்க. ஆமாம், அவார்டு கொடுக்குற இடத்துலலாம். ஆமாம், நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது சூப்பராக வரைவேன். ஆமாம், எதுலேயுமே நம்மளோட கைவண்ணத்தை கலைநயத்தை காமிக்கணும்மா. புரியுதா? ஏனோ தானோலாம் இதுதான் எனக்கு பிடிக்காது. யார்கிட்ட சொல்கிறேன்? உங்ககிட்ட தான் சொல்கிறேன். ஆமாம், என் கூட வந்துன்னு இது கூட தெரியாமல் பண்ணுறது. நாலுலேருந்து என்ன பண்ண வீடியோ போட உனக்கு புடிச்சா வச்சுக்கணும் உன் கதையை கேட்கறதுக்கு. ஆமாம், கோழிக்கு நான் டாட்டு போகிறேன் பார்த்தியா? அதோட இதயத்தில் என்னோட பேர் எழுதுறேன். என்ன ஏன் பார், எல்லாத்தையுமே நான் ஒரு சூப்பராக செய்கிறேன்ல. இப்போலாம் என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா நல்ல ரோஜா பூ மாலை கட்டி வந்து உனக்கு போட்டுடுறேன்.
ஏற்கனவே என்ன பட்டு அஞ்சு போகிற மணி ஆகுது. பெருமையே பேசினுக்குறாங்கய்யா. தானே? ஆமாம் 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 பெருமையாக பேசுவாங்க உனக்கு. தெரியாத உனக்கு சரி. இன்னைக்கு காலைல கூட நீ பார்க்கல. இன்னும் 6 மணிக்கே இல்லை இதுக்குள்ளே போட்டு சீவர் என்னம்மா கிடக்குது. ஐயோ உனக்கு தெரியாதே. இன்னைக்கு போனா மீன் மார்க்கெட் ஏந்துரு விட்டா பேசினே எந்திரிக்க முடியா. சரி இதா எதுன்னு வரவா மாமா? ஓ ஓ சேவட்டு மாமா ஏந்திரிச்சு வாயா. மசாலா எதுனாயா? மசாலா இன்னும் போடலாம். எந்திரிச்சு போய் எடுக்கணும்யா. வாயா போட்டுருவோம் மற்ற இன்னும் போடல. வாயா வாயா எந்திரிக்க முடியா. வாயா டயர்டாகுது மாமா. காலிலேருந்து வேலை செஞ்சு அடிச்சுன்னு வச்சுக்கேன். வா வா சரி மாமா. இஞ்சி பூண்டு மேஷம் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். என்ன இது தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்? ஆமாம் மாமா. தனியாக அரிசி வச்சுக்கிறேன். இது தனியாக அரிசிக்கிறேன். எப்படி ஆசை? இது பூண்டு, இது இஞ்சி. அம்மியில் அரைச்ச நானே உக்காந்தே. அதான் மாமா தனித்தனியாக அரைச்சேன் மாமா. சத்தியமானமா நீ அம்மியில் அரைச்சா? இந்த கோழி மேலே சத்தியமாயா அம்மியில் தான் நானே என் கையால் அரைச்சேன். வேணா மூந்து போகிறேன். என்னயா இதில் அம்மியில் தான் ஆசையா? அதெல்லாம் அதுவும் அம்மியில் தான் அரைச்சது. இது இன்னைக்கு அரைச்சது, அது நேற்று அரைச்சது. நேற்று அரைச்சி வச்சு நேற்றே அரைச்சி வச்சிட்டேன் மசாலாலாம் அம்மிலேயே. எல்லாம் வாங்கியாந்து மிளகாய் எல்லாமே என்னென்ன போடுறோமோ எல்லா மசாலாவும் கையாலே இல்லையா? நீ சொல்கிறத பார்த்தா நீ என்ன ஒரு வாரம் சாப்பிட்டு பாரு அந்த மசாலா எடுத்து. இதுயா சாப்பிட முடியுமா? சாப்பிடியா? சரி கலந்து போடு. சொல்கிறேன் கேட்குறேன். எவ்வளோ மழமான அரைச்சிக்கிறேன் பார்த்தியா? மிக்சர் அரிசி மாதிரி இருக்குது. கையால் அரைச்சியான்றல உரல்ல போட்டு அரைச்சான். சரி உரல்ல போடுவாங்க தெரியுமா? ஆட்டுல. சரி போடு சொல்லிட்டு போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கே கத்துறேன். 2 கிலோமீட்டர் சத்தமாக சொல்லலையா? ஏமாம்மா போன வாரம் மீன் வறுத்தேன் தெரியுமா? அதே மாதிரி தான் கையால் போட்டு மசாலா போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து போட்டேன். நான் மீன் வறுத்த வாசனையை பார்த்துட்டு அண்ணாடக்காரிலேருந்துலாம் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஆடு மேய்க்க போனவங்க பூரா அண்ணாடக்காரிலேருந்து. வாசனை வந்துடும் மாட்டான். எலி சத்த வாசனை அடிக்குது. அம்மா என் சமையலை குறை சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. நீ என் சமையலை குறை சொல்லியிருந்தாங்கிற. ஆனால் வாரம் வாரம் கரெக்டாக சாப்பிட வந்துடுறேன். அதில் இன்னது என்ன தெரியுது? நான் சமைக்க ஆரம்பித்தாவே உனக்கு நாக்கு அங்கே எச்சு ஒரு ஆரம்பிச்சிருது. அப்படி ஒன்று இந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்கெல்லாம் கன்னத்தில் மஞ்சள் தடங்குவாங்கல்ல. ஏன் அது பண்ணி அதை அப்படி பட்டும் படாம பட்டும் தொடாம வைக்கல உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைம்மா. அது அதான் எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள ஞாபகம் இல்லை வந்து போச்சியா? அப்படி எடுத்து கல்யாணம் ஆனதே அப்பப்போ மறந்து போகுது. ஏய் நான் எதை தடவுறேன் நீ எதை தடவுறா? அப்படி பண்ணி போட மணி அது போட போட அதை அப்படியே குட்டித்தாப்பா. ஜிங் 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 போட்டாச்சு. கொய்யாலோ கொய்யாலோ கொய்யா. எங்க வீட்டு மாட்டு பாலில் தொய் வச்ச தயிர ஏய் ஊத்துறா கடி போச்சு. நல்லா இருக்கியா? என் வீட்டு தயிர் தாட்டத்தில் இல்லை நீ. அதான் எலுமிச்சை மரத்தை பூஞ்சி விட்டுக்கிறான். நல்லா தான் இருக்கு. எங்க ஊர் கடல்ல இருந்து காய்ச்சின உப்பு போதும். வேணா போட்டுக்கலாம் உப்பு. எம்சி சரக்கை கலந்துக்கிறோம். நீங்களாம் யாரும் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் சதம் வந்துடும் எல்லாருக்கும். என் மேலேயே விட்டுவேன். ஊற்று. அப்போ தான் போதை ஏறும் கோழிக்கும். பாரு ஊற்று ஊற்று. போதும் 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 போதும். கண்ட்ரி புரோட் கலை 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 ஜியாலோ ஜியாலோ ஜியல ஜியா. மசாலா போட்டுக்கிறேன். மசாலா மயிராட்டம். நீ ஈஸியாக இருக்கிறதுலாம் வேலை செஞ்சு கஷ்டமாக இருக்குது. என் தள்ள கட்டம் தள்ளாமல் என்னை திட்டுறிய நீ. அதோ பாரு நான் மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த கோழி எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆகிது பார்த்தியா? இதில் சரக்கு வேறு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீ சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு சும்மா கோழி பறந்து பார்த்துக்கிறியா? எதோ ஐட்டம் அதோட பெருசாக பிறக்கும் ஐட்டா.
நீ என்ன பாரு. அடங்க பரதேசி உள்ளுக்குள்ளே போய் தடா பாருண்ணா இது உள்ளே பாருண்ணா ஏண்டா இரியா அடியில் இருக்கிற மசாலா எடுக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் உள்ள பாடுறா. எப்போ பார்த்தாலும் மாமியா மாதிரி ஏதாவது சொல்லிக்கின்னு அழகாக மசாலா போட்டுருக்கு பார்த்தல. உள்ளெல்லாம் போகவே இல்லை பார்த்தா இது இல்லையா? கோழி பிச்சு எடுத்துட்டு போகுதா? பிச்சு எடுக்கண்ணா இல்லையா? அது போல் மசாலா வாட்டி தொடு. உப்பு முக்கு தான் முதல்ல டெஸ்ட் பண்ணியா? சாப்பிட்டு உப்பா நக்கி பார்க்குறியா? நெகி பாரு மாமா. எனக்கு தெரிஞ்சு உப்பு இருக்குதோ இல்லையா? கோழி எப்படி சரக்கு பற்றிருக்காதியா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிமா? போதுன்றியா? சரி பண்ணு பாரு மச்சான் மழை வந்துடும். சரி சரி பட்டா கூட நீ பிடிக்க மாட்டே. அப்படியே மாமா மழை பெய்யட்டம்மா அன்ட்டு போய் ஓரமாக உட்காந்து போயிட்டு அம்மா என்ன பட்டா குடிக்குது படிக்குது கூட நான் சொல்லிட்டேன் மேலே சொல்லிட்டியா? ஆமாம் மேலே சொல்லிக்கிறான். மழை வந்து கடவுள் தானே நீ அதுக்கு மேலேயா? எவ்வளோ போல பரவாயில்ல சொல்கிறேன். யோ இதுக்கு மேலே எங்கே உள்ள போகுது? உள்ள வரைக்கும் மசாலா இருக்குதா? மசாலா வாரி ரெடி. வானில் தூக்கி அடுப்பில் வைக்கிறான். உன்னை சல்லிக்கண்டை சாத்த போகிறான். ஏயா அடுப்பு பற்ற வச்சுட்டு வைடா. பட்டு வச்சுட்டு பற்ற வைக்கலான்னு பார்த்தான். சரி ரைட்டு ஒழுங்கா வைங்க. ஒழுங்கா வா. அடுப்பு நல்லா மூடிக்கிற மச்சான். எடுத்து வை. உனக்கு கொடுக்கலாம்டா. என்னது? தோசை கடையில் நாலு எடுத்து பற்ற வை. நான் எரியுதான்னு பார்க்குறேன். அதான் மாஸ்டர் நான் சும்மா சல்லிக்கண்டை எடுக்கிறனால தான் பற்ற வை. உட்காந்தாக்கா இதுவாக இருக்குங்க. பரவாயில்ல உட்காரு. குனிஞ்சு நிமிடுற வெள்ளம் என்கிட்ட சொல்லாதையா? அது எம்மா கஷ்டம் தெரியுமா? மழை வர மாதிரி இருக்குதா? நம்ம அடுப்பு பற்ற வச்சு சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறான். இல்லையா பிடிக்காது இல்லையா? நீ தான் பயனோட போகிற. ஐயோ குச்சித்தியா ஈரமாக மச்சான். மழை வந்து நைட்டு மழை பெஞ்சதுல அதான் ஈரமாக ஏரியா பார்த்து வையா. சுத்தமான பாமாயிலே மச்சான். ஏன் சுத்தமான நல்லான்னு சொல்லலாம். ஏன் பாமாயில்? உண்மையை தயா சொல்லலாம். பொய் சொல்லக்கூடாதுல்ல. அப்பா மாமா இன்னும் அடுப்பு எரி விட்டாங்க போய் என்ன பண்றா? என்ன காஞ்சித்தியா? இங்க பாருப்பா எந்த அளவுக்கு காஞ்சிக்குன்னு காமிக்கிறான். வாழையில போடுறா. அது எண்ணெய் ரொம்ப காஞ்சித்துன்னு வச்சுக்கான். அந்த வாழையில ஃபுல்லாக பொரிஞ்சிடும். பொரியல எண்ணெய் காயணும். அதிகம் போட்டா எடாதா கண்டலாம். பரதேசி பார்த்தா ஏதாவது புதுசாக சொல்லி தரலாம்னு நினச்சேன். கடைசி அந்த மாதிரி ஆகி போச்சு. எண்ணெய் காஞ்சித்து கோழியை போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு சவசவனு. அம்மா ஐயோப்பா ஏதோ உழுது. தேங்காய் உண்டுற போது எண்ணெய் புறம் மூஞ்சில் அடிச்சிடும். இன்னும் எப்படி திடீர்னு மழை வந்துச்சு? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரக்கூடாது. சொல்லக்கூடாது. ஒரு லாஸ்ட்டு கோழியா இந்த மாதிரி பண்ணுதா என்ன மானம்? எப்பா கண்ணெலாம் எரியுதையோ. கேமரா வேணா இந்த கோயில் திருப்புறாவா எப்போ பார்த்தாலும் கேமரா இது திருப்பா ஓடியா வாழாங்க கேமரா வேணா. ஐயோ குளிர்தியா? ஒரு கட்டிக்கு போட்டா நல்லா ஒரு கட்டிக்கு போட்டா நல்லா இருக்கு அண்ணா. சாக்கு போட்டு எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கட்டிங் போட்டா தான் கரெக்டாக இருக்கும். கேமராமேனை வந்து திருப்பாமா எனக்கு தான் மழை வருது. போகுது கண்ணெல்லாம் எரியுதியோ. மழை பொறிக்க தாங்க முடியல. கோழி பொறிச்சிக்கினே இருந்தான். திடீர்னு மழை வந்துச்சு. அதனால எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருந்து மோட்டர் போட்ட அவ்வளோ வந்துட்டான். இது எங்க ஊருக்காரங்க. ஆனால் யாருக்குன்னு அவ்வளோ எனக்கு கரெக்டாக தெரில. உள்ள வந்து உக்காந்தாச்சு. நம்ம நேரம் கறந்து இங்கே நிற்காம இருக்குது. அதனால இன்னைக்கு மோட்டர் போட்ட உள்ளே வச்சு பொரிச்ச கோழி சாப்பிட்டு அதோட அந்த சரக்கை அடிக்கிறோம். சாப்பிடலாம் மாமா. என்னாச்சியா? எண்ணெய் ஊற்றி ஐயோ எங்க காரலையா? அதுக்குதான் பேசுவோம் பொறுமையா வாயான்ட்டு கேட்டியா நீ? காத்து கூட சரியாயிடும். பாத்துக்கலாம் கூட. சரிண்ணா சாப்பிடலாமாப்பா கோழியா? சாப்பிடலாம். சரி அதுக்கு இன்னும் லைட்டாக சாப்பிட்டு வச்சுக்கிறான். சாப்பிட்றப்பா
சாமி கண்ணெல்லாம் எரியுது. மசாலா ஆனால் வச்சு கண்ணில் தேய்ச்சிக்கணும். மழையில சாப்பிட்டு என்ன சொல்ல மாதிரி இல்லை. நல்லா சூடா. எஸ். அப்பா கோழி ரெண்டா வந்துட்டுமா. சட்டியில் ஊற்றினா குடிக்க முடியல. அப்படியே கொஞ்சம் ஊற்றிட்டான். புதிய என்ன ஒன்றும் பேச முடியல. எரியுது நான் தான் கோழி ஆனால் சூப்பராக இருக்குதா. செம்ம டேஸ்டியா. ஹோட்டலில் கூட இந்த மாதிரி சாப்பிடல. சரி பேசினா எப்போ தான் சாப்பிடுறது? என்ன சாப்பிட சாப்பிட கூட. சரி சாப்பிட்டு இந்த எம்சி பிராண்டிக்கும் பொரிச்ச கோழிக்கும் அதுவும் மாதிரி நல்லா மழை பெஞ்சு போச்சு. நல்லா கூலிங்காக இருக்குது. இது அப்படியே சூடா அப்படியே பிராண்டி ஊற்றி சாப்பிடும்போது அடடா அப்படியே சொர்க்கத்துக்காக போன மாதிரி இருக்குது. என்னன்றம்மா அப்படியே போயிடு பையா, நீ ரசனை இல்லாதவையா. எல்லாம் போய் சாப்பிட்டா எலும்பு வந்து துண்டு அதை பார்த்தாச்சு. எலும்பு துணாயிரம் உடம்பு கட்டுற போகுது. உடம்பு கேட்குண்டா இந்தா கேட்டுங்க. அந்த அதான் இல்லை மாட்ட விடல. பாம்பா அண்ணன் திருடப்பையா பள்ளியாது. சாரப்பு உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் பாம்பே வந்தா கையால பிடிச்சி தை போடுவான். பள்ளி அங்க பாரு எப்படி வரதேப்பா. அது பாக்கிறதுக்கு பயமா இது. நாளை புள்ளி புள்ளியா வச்சு பார்க்க கொடூரமா இதெல்லாம். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இன்னும் கொட்டா இன்னும் பாயது மழை வந்து உட்காந்துட்டா புத்து கட்டி கிடக்குது. அப்பா நீ சொல்லும் போது தான் பயமாடுது. ஏன் கிளம்பு ஃபஸ்ட் நீ சேர்ந்து அம்மா வெளியே கூட போய் சாப்பிடலாம். வெளியில் போய் என்ன செட்டப் போட்டு வச்சுக்கிறா. நாயே சாப்பிடலாம். ஜிங்கில் இருக்கான். மழையில் நாம தான் சாப்பிடலாம். கேமராமேன் என்ன பண்ணால் கொடை பிடிச்சிக்கின்னு அம்மா ஜாலியாக இருப்பான் ஆள். சரிண்ணா கை சூப்பரா சூப்பராக காட்டவா இப்படி தூக்கியா மும்பாரு மும்பாரு வேற லெவல் இருந்தீங்க. கறி சூப்பர். பொரிச்ச கோழி ஃபுல்லு பிராண்டி மழை. அடாடாடா என்ன ஒரு சுவை, என்ன ஒரு சுகம்.